உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் நாட்களிலே கர்த்தரை வீடுகளிலிருந்து ஆன்லைனில் ஆராதித்து இந்த வரைக்கும் ஆன்லைனில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் சபைகளில் ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, நன்மைகள் உண்டாகும்படியாக தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுப்போம். நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி இதுவரைக்கும் நடத்தின தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லி அவனை பாடி நாம் ஆராதிப்போம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். யாருக்கு தெரிந்துதானே பழைய பாடல், அதை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமை நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவனின் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நீந்திட
இதுவரைக்கும் நம்மளோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை எப்பொழுதும் மறக்காத தேவனாக, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக, நம்மை நடத்துகிற தேவனாக, நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க தேவன் சமூகத்தில் சரணாண்டவர் நம்மை ஆராதிக்க போகிறேன். அம்மை ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இந்த வீடியோவை எங்கிருந்து பார்த்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக, அவர் என்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக, இந்த காலங்களில் நம்மை அரவணைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த விதத்திலே சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதனை செய்து போகலாம். ஆராதனை ஆண்டவரை தொழும் காலம்
நாம் தேவனை ஆராதிக்கும் போது அதற்கு விடுதலை கண்டுகொள்ள முடியும். தேவனை ஆராதிக்கும் போது அதனுடைய மகிமையை கண்டுகொள்ள முடியும். தேவனை ஆராதிக்கும் போது அதனுடைய பிரசனத்தை கண்டுகொள்ள முடியும். இந்த காலங்களில் யாரெல்லாம் கத்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பிரசனத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிரசனம் இல்லாதபடி ஆராதிக்கிற ஆராதனை எந்த ஒரு மகிமையுமே இல்லை. அந்த பிரசனம் இல்லாதபடி ஆராதிக்கிற ஆராதனை எந்த ஒரு விடுதலையுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் பிரசனத்தோடு கூட நாம் ஆராதிக்கும் பொழுது, கிருபையோடு அவரை ஆராதிக்கும் போது, உண்மையாக அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். காலையில் அவருடைய குடும்பம் ஆண்டவரே நம்மை ஆராதிக்க கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய பரிவிடத்திலே படைக்க வச்சுக்கோம். உடைத்து பார்த்திருந்தா எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பார்த்திருந்தா எவரும் விரும்பாதவன். படிச்சிருமா அடவரோருத்தருக்கும் பிரோஜனம் ஆண்டவரே, எனக்கே நான் பிரோஜனம் இல்லை, நான் யாருக்குமே பிரோஜனம் இல்லை. என் இருதயம் உடைந்திருக்கிறது சொல்லுங்க, என் இருதயம் உடைந்து போயிருக்கிறது, என் இருதயம் நொறுங்கியிருக்கிறது ஆண்டவரே சொல்லுமா. உடைத்த பார்த்திருந்தா எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பார்த்திருந்தா எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் விஷயம் களிமண் போலே, குயவன் கையில் விஷயம் களிமண் போலே, சித்தம் அல்ல அப்பா உன் சித்தம் முழுதாக்கு சொல்லுவது காலப்பொழுது ஆண்டவரே. உன் சித்தம் அல்ல உன் சித்தம் முழுதாக்கு, உடைந்த பாத்திரம்னா எதற்கு உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம்னா எவரும் விரும்பாதவன். உலக இன்பம் எல்லாம் மாயையே. அப்பா சொல்றேன், உலக இன்பம் எல்லாம் மாயையே. உலக இன்பம் எல்லாம் மாயையே. உன் சித்தம் போல என்னை மாற்றுமே. பலவீன காரியங்களே பலத்தால் பாதுகாக்கிறீர். அப்பா சொல்லுமா, அதே பலவீன காரியங்களை என்னை பலத்தால் பாதுகாக்கிறீர். என் பலவீன காரியங்களில் பலத்தால் பாதுகாக்கிறீர். குயவன் கையில் விஷயம் களிமண் போலே, குயவன் கையில் விஷயம் களிமண் போலே, என் சித்தருமலே, உன் சித்தருமலாக்கும். என்னை அழிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என்றும் என் மேல் இருக்குமே. நம்மை அறிந்த மனிதர்கள் நம்மை உற்சாக உறவுகளை கூட நம்மை மறந்து போகலாம், அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாது. ஹல்லேலூயா. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என்றும் என் மேல் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், உம் அபிஷேகத்தால் நோய்களை விலக்கினீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர்,
இந்த 1 வருஷம் செய்யாமல் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ கைகள் வந்தபோது, எத்தனையோ தடைகள் வந்தபோது, எத்தனையோ சோர்வு வந்தபோது, எத்தனையோ கேள்விகள் வந்தபோது கர்த்தர் நம்மை நடத்தினார் அல்லவா? அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நடத்துகிறப்பா, என்னை நடத்துகிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே 2021 வருஷத்துல ஆண்டவரே ஜனவரி மாதம் முதல் ஆண்டவரே 6 மாதங்களை கடந்து பண்ணி ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் மாறாத தேவனாகி, அவர் மகிமையின் தெய்வனாகி அவர் நமக்கு இருக்கிறார். ஓ glory, glory, glory. Shamana Duraya Kana Oda Divo. Hallelujah. Manadiyodu namai துதிக்கிறோம். மனதியோடு நம்மை சுத்தப்படுத்த மாட்டவரே, அன்புள்ள தெய்வத்துக்கு உண்மையாக சொல்லுகிறேன். உங்களை உருவாக்கிய தெய்வத்துக்கு உண்மையாக சொல்லுகிறேன். உங்களை பாதுகாக்கிற தெய்வத்துக்கு உண்மையாக சொல்லுகிறேன். ஆண்டவரை யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். glory. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்த போதும், தந்தை உன்னை வெறுத்த போதும் நான் உன்னை கைவிடவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தெய்வச்சனமே, இந்த வார்த்தையை இந்த ஆலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறது, ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டோடு சொல்லுகின்ற நான் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத தேவன் ஆண்டவர். எவ்வளவு நெருங்க வந்தாலும் என்னை கைவிடாத தேவன். இந்த கருத்தில் சொல்லுவேன், என்னை கைவிடாத தேவன் அப்பா, மக்கள் நன்றி என்று சொல்லுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டோடு விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய கருத்தில் தருகிறேன் என்று சொல்லுவேன். என்னுடைய கருத்தில் தருகிறேன் அப்பா, என்னுடைய கருத்தில் கத்தாவே உள்ள கையிலே தருகிறேன். உடைய கையிலே தருகிறேன். உடைய சித்தமோடு உருவாக்கும். குயவன் கையில் திசையும் கைமண் போலே. அவர் சொல்லுவார், குயவன் கையில் திசையும் கைமண் போலே என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கு. அவர் சொல்லுகிறேன், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கு. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். உடைந்த பாத்திரம் நான் எவரும் எதிர்பார்த்தவன். அவர் சொன்னார், எதுக்குமே பிரயோஜனம் ஆண்டவரே, எதுக்குமே. நான் மண்ணிலிருந்து வந்தேன், நான் மண்ணுக்கே போயிடுவேன். நான் மண்ணிலிருந்து வந்தேன், நான் மண்ணுக்கே போயிடுவேன் ஆண்டவரே. ஆனா என் ஆத்துமா நீர் கொடுத்தது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்துச்சு, இது மண்ணுக்கு போயிடும். ஆனா என் ஆத்துமா நீர் கொடுத்தது. என் ஆத்துமா நீர் கொடுத்தது. இந்த ஆத்துமா அப்படி சொந்தத்தில் வரட்டும் சொல்லி எல்லாரும் சொல்ல, ஒரு நாள் இந்த பூமியில மரணம் நமக்கு எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த பூமியில மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அருமையான தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த ஆத்மா ஒரு நாள் தேவ சமூகத்திலே கடந்து கொடுத்தாக வேண்டும். அவன் இப்ப எப்படி வேணாலும் வாழலாம், இப்ப எப்படி வேணாலும் வாழலாம், மனதோடு பக்கம் போகலாம். ஆனா அவருடைய வருகையில கைவிடப்பட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இந்த ஆராதனையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இப்படிப்பட்ட
ஆராதனையில் சபைகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வச்சனமே, காலையில் கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நல்லதையுமே நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், உண்மை மாற்றுகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய சன்னிதானத்தில் கடந்து உண்மை ஆராதித்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதாக நல்ல தருணத்துக்காக நேரத்துக்காக உண்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உண்மை கிருபையினால் காத்துக்கொள்ளும், எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கருத்தில் நாங்கள் படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து அடுத்த மாதத்தில் என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கிறது, என்னென்ன சூழ்நிலை இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து விட்டு நான் செபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கருத்தை விட்டு கொடுத்து பாருங்க. நீங்கள் வேற ஒன்று செய்யணும், விட்டு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக கர்த்தரை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், யூதா மனுஷரோடும் எருசலேமோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசனத்தை பயன்படுத்துங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று, யூதா மனுஷரோடும், யூதா மனுஷர் என்று சொன்னால் துதிக்கிற மனுஷரோடும் எருசலேமோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்ன தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் சொல்லுகிற, அதாவது 2 காரியத்தை சொல்லுங்க. யூதா மனுஷர் தேவனை துதிக்கிற ஜனங்கள், அடுத்து தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிற எருசலேமோடும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசனத்தை பயன்படுத்துங்கள். இந்த நாட்களிலே நாம் விதைக்கிற விதை எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, வார்த்தையை கேட்கிற அருமையான தெய்வச்சனமே, நம்முடைய விதை எங்கே விதைக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நடக்கை முழுவதுக்குள்ளாய் பொருந்தாதபடி, பாவத்தில் விழுந்து விடாதபடி, சாபத்தில் விழுந்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ள விதைக்காதீர்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஏன் முள்ளுகளுக்குள்ள விதைக்கூடாதுன்னு சொன்னால் ஆண்டவர் அதை நமக்கு உண்மையாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் வழியில் விதைத்தால் அது அந்த விதை போகிற மிருகச்சீவர்களெல்லாம் அதை ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பட்சித்து போடுறது என்று சொன்னார். அடுத்து பாறையில் விதைச்சா அது வேறு உள்ள போகாதனால அது சீக்கிரத்தில் பட்டு போச்சு. முள்ளுகளுக்கு விதைச்சதுனாலே மற்ற அந்த முள்ளுகள் அதை நெருங்கி போட்டதுனாலே அது வளர முடியாதபடி அது பட்டு போய்விட்டது. ஆனால் ஒரு மனுஷன் நல்ல நிலையத்தில் விதைக்கும் போது 30, 60, 100 அவன் பலனை பெற்றான் என்று வேதத்திலே ஆண்டவர் ஒரு ஊமையை நமக்கு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். இங்கே முள்ளுகள் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தும் போது அதை அவர் நமக்கு தெளிவாக சொல்லி அதை நமக்கு கடந்து போகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எந்த பாதையில நாம் கடந்து போகிறோம் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? உபாகம புஸ்தகம் போகும்போது சொல்லப்படுகிறது. உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 14வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
தெளிவாக நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராய் போகும்போது அங்கு சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். இங்கே நாம் தெளிவாக ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்வாறு சொல்லப்படுகிறது. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெறியுங்கள் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். அறுப்புக்கு போகிற ஒரு மனுஷன் விதைக்கிறான். விதைக்கும் போது அவர்கள் அறுவடைக்காக விதைகளை விதைக்கிறார்கள், ஆசீர்வாதத்துக்காக விதைகளை விதைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் விதைக்கும் போது அங்கே எல்லாம் அவன் களையை விதைப்பதில்லை. யாரும் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய தோட்டத்தில் களைகளை விதைப்பதில்லை. ஆனால் களைகள் தானாக உருவாகிறதாய் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நாம் தீமைக்கு நேராக கடந்து போகிறதில்லை, தீமையை நாம் அநேகமாக நாம் தேடுவதில்லை. ஆனால் இங்கே ஒரு விதையை விதைக்கும் போது, ஒரு மனுஷன் விதையை விதைக்கும் போது களை எப்படி வருகிறதோ அப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும் போது, நன்மையான காரியங்கள் நன்மையான வழியில ஒரு மனுஷன் கடந்து கொண்டிருக்கும் போது தேவையற்ற மனிதர்கள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்கள் உடைய வாழ்க்கையில ஊடுருவி வரும். வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. களையை ஒரு மனுஷனும் விதைப்பதில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், அவன் விதைத்த விதைக்கு உரங்களை போடும்போது, விதைத்த விதைக்கு தான் உரங்களை போடுகிறான். விதைத்த ஒரு காரியத்துக்காகத்தான் தன்னுடைய செலவுகளை, தன்னுடைய நேரங்களை எல்லாவற்றையும் கொடுக்கிறான். ஆனால் நடக்கிறது என்ன? விதைக்கு நடுவிலே களைகள் முளைத்து கொண்டிருக்கிறது. விதை முளைத்து வரும்போது களைகள் கூட முளைத்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நாம் செய்கிற காரியங்கள் நன்மையாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவையற்ற மனிதர்கள் மூலமாக, தேவையற்ற சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பல களைகள் வரும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, முதலாவது அந்த களையை பிடுங்கி நீ சுட்டெறி, களையை பிடுங்கி சுட்டெறி என்று ஆண்டவர் சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, களைகளை பிடுங்கி சுட்டெறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவைகளை சுட்டெரித்திற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை தன் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன வார்த்தை? ஆண்டவர் இதை எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது தேவையற்ற காரியங்களை முதலாவது தூக்கி எறியுங்கள். நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, தேவன் விரும்புகிற காரியங்களை சேர்த்து வையுங்கள். தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது பாளையத்தை சுத்தப்படுத்துங்கள். உடைய இருதயமாகிய பாளையத்தை நீங்கள் சுத்தப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, உபாகம புஸ்தகம் முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்ல பாளையத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்து பாளையத்தில் தேவையற்ற காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 14வது அதிகாரம், உபாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க சொல்லப்படுது, சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். ஆமென். சுத்தமான சகல பட்சிகளையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். இன்னைக்கு துரு உபதேசங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. துரு உபதேசங்கள் தேசத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எது நல்ல செய்தி, எது நல்ல உபதேசம், எது கர்த்தருடைய வார்த்தை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். எல்லாரும் பைபிளை தான் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுகிறாங்க. ஆனால் அவர்களும் பைபிளை வைத்துதான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் செய்கிற, அவர்கள் கொடுக்கிற போதனைகள் சரியாக இருக்கிறதா என்று நாம் அலைசி ஆராய்ந்த வேதத்துக்கு புறமாக இருக்கும் என்று சொன்னால் அது அசுத்தமான போஜனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு வேதத்துக்கு புறமான சத்தியங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொன்னால் அது அசுத்தமான காரியம் என்பதை மறந்து
அருமையான தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சுத்தமான காரியத்தை நீங்கள் புசியுங்கள். ஆமென். அப்போ வேதத்தில் நாம் பார்க்கணும், அந்த வசனத்தை அவர்கள் ஒரு வார்த்தை கொடுக்கிறார்கள் சொன்னால் அதற்கு முன்னும் பின்னும் இருக்கிற அந்த காரியத்தை நாம் வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் எது நல்லது, எது கெட்டது, எது மேன்மையானது, எது ஆசீர்வாதமானது, எது பிரயோஜனமற்றது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, அதே அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, இங்கே பாருங்க, சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாளையத்தை சுத்தப்படுத்தணும்னா தேவனுக்கு பிரியமான வார்த்தை எங்க இருக்கிறது, தேவனுக்கு உண்மையான சத்தியம் எங்கே இருக்கிறது, யார் உண்மையாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு தேசத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு மனுஷன் யூடியூப்ல பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஜெபம் தேவையில்ல, விசுவாசித்தால் போதும். அவர் நல்லவர்னு விசுவாசிக்காதீங்க, அவர் அற்புதம் செய்கிறாருன்னு விசுவாசிக்காங்க, ஜெபமே தேவை. விசுவாசம் இருந்தால் எல்லாம் கிடைக்குமா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அப்ப ஜெபம் அவரு தேவையில்லைங்கிறார். அந்த மனுஷன் சொல்றாரு, ஜெபம் தேவையில்லை, விசுவாசம் போதும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, விசுவாசமும் ஜெபமும் ஒன்று இணைக்கப்படும் என்று சொன்னால்தான் ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ண முடியும். ஆமே, சும்மா ஜெபம் பண்ணுகிறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அதை ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால சுத்தமானவைகளை நாம் புசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் போகும்போது அங்கே சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் இதை சொல்லுகிற வார்த்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை. அடுத்து முதல்ல பார்த்தோம், நாம் பாளையத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டெரிக்க வேண்டும். இரண்டாவது, சுத்தமான வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை, நல்லது கெட்டது என்பதை, சுத்தமான சத்தியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத சத்தியத்தை விட்டு விலகி தேவன் கொடுக்கிற உண்மையான சத்தியத்துக்கு நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளக்குதிரையின் மேல் அவர்களுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து, சுத்தமான ஒரு வஸ்திரத்தை உடுத்திருக்க வேண்டும். இங்கே வெள்ளை வஸ்திரங்களை உடுத்தவர்களாக தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பதாக போனார்களா? ஆமென். நமக்கு இதுக்கு ஆவிக்குரிய வார்த்தை என்று இந்த வெண்மை வஸ்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது வெண்மையாக நம்முடைய ஆவிக்குரிய அந்த அபிஷேகம் சுத்தமாக இருக்க வேண்டும். வஸ்திரம் என்று சொல்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து தேவன் மறுபடியும் நம்மிடத்தில் வரும்போது, நம்மை சேர்த்துக்கொள்ள வரும்போது, அவர் நம்மிடத்தில் திரும்பி வரும்போது அவரோடு கூட நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னார். நாம் நம்முடைய வஸ்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்து அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது. 19வது அதிகாரம் 8வது வசனம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வஸ்திரம் என்ன? நம்ம சொல்றோம் உடனே வெள்ளையும் சொல்லையுமா போறதல்ல. ஆமென். கர்த்தருடைய அங்கே அந்த வெண்மை வஸ்திரம் என்று சொன்னால் நம்முடைய நீதி என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று ஆண்டவர் அதை தெளிவாக அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அதை தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, சுத்தமும் பிரகாசமான வெண்மை வஸ்திரம் தரித்துக் கொள்ள
கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்றதான். சுத்தமும் வெண்மையுமான வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. என்ன வஸ்திரமா? அது என்ன வஸ்திரம் என்று சொன்னால், அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்ம நீதியின்படி நடக்கிறதா அந்த வஸ்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நீதி, நியாயம் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் வெண்மை வஸ்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்மை வஸ்திரம்னா எப்போ பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கும் போது 62வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செம்மைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்குள்ளே கொடியை ஏற்றுங்கள். இப்போ முதல்ல ஆண்டவர் நமக்கு சொன்னார், என்ன சொன்னார்? பாளையத்தை சுத்தப்படுத்துங்க, அடுத்து சுத்தமான ஆகாரத்தை புசிங்க. பாளையத்தை சுத்தப்படுத்தினா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போகிறது. அடுத்து சுத்தமான ஆகாரம், சுத்தமான தேவன் விரும்புகிற வசனங்களை கேளுங்க. அடுத்து ஆண்டவர் சொன்னார், உங்கள் வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற வார்த்தை, வாசல்கள் வழியாக பிரவேசியுங்கள். குறுக்கு வழியில் எதையும் சம்பாதிக்காதீங்க. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய குடும்பத்துக்கு எதையுமே குறுக்கு வழியில கொண்டு வராதீங்க. எந்த வழியில குறுக்கு வழியில கடந்து வாசல் வழியாக பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செம்மைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜனத்துக்கு வழியை செம்மைப்படுத்துங்கள். அடுத்து ஆண்டவர் செம்மைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள். உங்க பாதை எப்பவும் உயர்ந்து இருக்கணும். தாழ்ந்த வழியில் போகாதீங்க, தாழ்ந்த பாதையில் போகாதீங்க, பாதையை உயர்த்துங்கள். அடுத்து ஆண்டவர் சொல்றார், அதனுள் அடுத்து முக்கியமான ஒரு காரியம், உங்க பாதையில் இருக்கிற கல்லை புறக்கி போடுங்க. ஒரு விதை விதைக்கிறார ஒரு மனுஷன் தோட்டத்தில் விதை விதைக்கும் என்ன செய்வான்னா, அதில் இருக்கிற கல்கள் எல்லாம் பொறிக்கிடுவான். ஒரு செடி முளைக்கணும் அப்படின்னா, நல்ல செடி நல்ல பலனை கொடுக்கணும், அதில் இருக்க கல் தேவையற்ற காரியங்கள்லாம் புறக்கி வெளியில் போடணும். போட்டால் தான் விதைக்கிற விதைக்கு ஒரு நல்ல பலனை காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து போகும்போது சில கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், தேவையற்ற கற்கள் வரும். ஆண்டவர் சொல்ல, அந்த கல்லை முதல் பொறுக்கி போடும். வாழ்க்கையில் இருக்கிற கற்கள், தேவையற்ற கற்கள். ஆமே. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் என்ன கல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ கல்லை பொறுக்கி போடும்போது தான் அது தேவன் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி அப்படி அங்கே அந்த கர்த்தர் சொல்லுகிறார், கற்களை பொறுக்கி போடுங்கள். அடுத்து என்ன செய்கிறாரா? ஜனங்களுக்கு கொடியேற்றுங்கள். உங்க மூலியமாக நீங்க இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துல மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமே. நம்ம வாழ்க்கையில கல்ல மாத்திரம் பொறுக்கி போட்டா போதாது, நம்ம மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கவே கூடாது. நம்ம இருக்கிற தெருக்களிலும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லையும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் நாம் மற்றவர்களுக்கு ஆகாதவர்களா இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்கு வழியை செம்மைப்படுத்துவர்களாக, மற்றவர்களுக்கு பாதை, அவர்களுக்கு கொடியேற்றுவர்களுக்காக, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனமே, சிந்தித்து பார்ப்போம். நம்ம இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? இருக்கிற தெருக்களில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? அல்லது மற்றவர்களுக்கு நாம் இடர்களை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லும், ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜனத்திற்கு கொடி ஏற்றுங்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் போல ஒரு வார்த்தையை கொடுக்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா.
அடுத்த சொல்லும்போது அதனோடு கூட தேவன் ஒருபோதும் வேதனையை கூட்டவே மாட்டார். நம்ம சரியாக போகணும்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல, வேதனையை கூட்டவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் வேதனை வருகிறது போல இருக்கும், ஆனால் ஆண்டவர் வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. ஏனென்று சொன்னால் நாம் முதலாவது நம்முடைய பாளையத்தை சுத்தப்படுத்தி விட்டோம், சரியான உபதேசத்தின்படி நடக்கிறோம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோம், நீதியின் பாதையிலே கடந்து போகிறோம், யாருக்கும் வேதனை கொடுக்காதபடி, மற்றவர்களுக்கு இடையூறாக இராதபடி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. அவர் உன்னுடைய வாழ்க்கையில வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை அறிந்திருப்போம் என்று சொன்னார். அவர் உண்மையுள்ள தேவன் என்று அறிந்திருப்போம் என்று சொன்னார். அவர் நம்முடைய வாழ்க்கையில வேதனை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நேராய் வரும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நமக்காகத்தான் இவைகளை சொல்லுகிறாரா? உழுகிறவன் நம்பிக்கையோடு கூட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடையும் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டியதாய் ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஆமென். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழுவணும், போரடிக்கிறவன் நம்பிக்கையோடு போரடிக்கணும், ஜெபிக்கிறவனுக்கு ஒரு உண்மையோடு ஜெபிக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கிடைக்கும். அடுத்து உழுகிறவன், அடுத்து போரடிக்கிறவன், விண்ணப்பங்களை வைக்கிறவன். முதல்ல உழுகிறவன், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவன். ரெண்டாவது போரடிக்கிறவன், விண்ணப்பத்தை வைக்கிறவன். அவனுக்கு ஒரு முதல்ல விழும் போதும், தேவ சமூகத்தில் விழுந்து கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை. அடுத்து ஆண்டவரிடத்தில் நான் என்ன விண்ணப்பத்தை வச்சாலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை யாருக்கு கொடுப்பார்னா உண்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். உண்மையுள்ளவனுக்கு. ஆமென், அல்லேலூயா. உண்மையுள்ளவனுக்கு. பாருங்கள், இந்த லாக்டவுன் நாட்கள் எத்தனையோ குடும்பங்கள், அநேகமாக சொல்ல போனால் எத்தனையோ ஊழியக்காரங்க, அநேக ஊழியக்காரர்கள் வருமானமே இல்லை, சபை நடத்தல ஒரு வருமானம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார்கள், அவர்களை கர்த்தர் போஷித்தார். இதுவரைக்கும் போஷித்துக் கொண்டிருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேராய் வரும்போது அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதற்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவ்வளவு நன்மையான தேவன் பாருங்க. நீ உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு பயந்து உண்மையாக நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி, எப்படியா அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை நான் இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருடைய பாதையில கடந்து போவோம் என்று சொன்னால், உண்மையான உபதேசத்தின்படி பாளையத்தை சரிபடுத்தி தேவையற்ற உபதேசத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமான வழி நடந்து, தேவனுக்கு பிரியமான நீதியின்படி நடந்து, அவருடைய வெண்மையான வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் அதை நான் காப்பாற்றுவேன். ஆமென். நமக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களை பார்க்குறோம், அங்கே வாட்ச்மேன் போடுவாங்க, காவலாளி போடுவாங்க,
எந்த காவலாலும் 24 மணி நேரம் இருக்க மாட்டான். பகல் ஒருத்தர் இருப்பான், ராத்திரி ஒருத்தர் இருப்பான். ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு அவன் இரவும் பகலும் காத்துக்கொள்வதற்கு வாட்ச்மேனை ஏற்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வாட்ச்மேன் போட வேண்டாம், நானே காவலாளியாக இருக்கிறேன், நானே காவலாளியாக இருக்கிறேன். அது எப்படியா? இரவும் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்த்து உன் தேவைகளை சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அற்புதம் செய்து உன்னை நடத்தி உன்னை போஷித்து உன்னை உடுத்துவித்து, அது மாத்திரமில்ல ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்படின்னா உண்மையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில பிசாசு வரவே மாட்டான். வருவான், ஆனா அவன் தான் வெட்கப்பட்டு போவான். அவன் வருவான், அவன் தான் ஓடி போவான். அவன் வருவான், அவன் பயந்து நடுங்குவான். ஏன்னா நம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறபடினால தான் அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் அதை காப்பாற்றி என்ன செய்கிறாரா? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் ஒன்னு சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அது நான் காத்து கொள்வேன் என்று சொல்றேன். அடுத்த வசனத்துக்குள்ள, உக்கிரகம் என்னிடத்தில் இல்லை, முற்செடி நெடுஞ்சிலும் உனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? உண்மையா இருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றார். இந்த வார்த்தை பாருங்க, உனக்கு உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முற்செடியும் நெருஞ்சலையும் உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு கொண்டு வருகிறவன் யார்? நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னார். உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? உனக்கு விரோதமாக முட்களை கொண்டு வருகிறவன் யார்? உனக்கு விரோதமாக துணிகரமான செயல்களை உண்டு பண்ணுகிறவன் யார்? ஏன் என்று சொன்னார், உன்னை காக்கிறவர் என்னை காக்கிறவர் கர்த்தரா இருக்கிறபடினால கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் இரவும் பகலும் பாதுகாத்து உன்னை நடத்தி கொள்வேன், நடத்தி வருவேன், இன்னும் நடத்துவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி போடுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷர்களை ஆண்டவர் சொன்னார், அவர்களை நான் கொளுத்தி போடுவேன், அவர்களை நான் எரித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தெய்வச்சனமே, நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய பாளையமாகிய நம்முடைய ஆலயமாகிய தேவனுடைய ஆலயமாக இருக்கிற இந்த பாளையம் சுத்தமாக இருக்கிறதா? சுத்தமான ஆகாரமாய் சுத்தமான வசனத்தை கேட்கிறோமா? சுத்தமாக வைத்திருக்கிறோமா? தேவையற்ற கற்களை பொறுக்கி தூர எரிந்திருக்கிறோமா? தேவையற்ற கற்களை எரிந்திருக்கிறோமா? நீதியின் பாதையில் நடக்கிறோமா? ஆவிக்குரிய வஸ்திரத்தை உடுத்திருக்கிறோமா? ஆவிக்குரிய வஸ்திரத்தின்படி நடக்கிறோமா? அந்நிய வாசங்களின்படி நடக்கிறோமா? வஸ்திரத்தின் உடுத்து கொடுக்கிறோமா? ஜீவ மார்க்கத்தில் நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? இப்படியெல்லாம் இருப்போம் என்று சொன்னால் ஒன்றை குறித்து கவலைப்பட அவர் அதை பாருங்க, அடிக்கடி நீர் பாய்க்கிறார். எப்படி? அடிக்கடி உனக்கு ஒரு குறைவில்லாதபடி, வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துறது மாத்திரமல்ல, அதை பாதுகாக்கிறாராம். இரவும் பகலும் பாதுகாத்து அதில் நெரிஞ்சலோ எந்த முள்ளு வந்தாலும் அதை சுட்டெரித்து உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, அதை சுட்டெரித்து போடுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ கலங்காதபடிக்கு உன் பாளையத்தை சுத்தப்படுத்து. உன் இருதயமாகிய பாளையத்தை சுத்தப்படுத்து. இருதயத்தில் இருக்கிற பாளையத்தை சுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையாயிரு. தெளிந்த வசனத்தைகள் நினைக்கி வேத புரட்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறான். வசனத்தை வசனமா பிரசங்கம் பண்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. என்னமோ அவன் தான் பெரிய பிரசங்கியார் மேல பிரசங்கிட்டு இருக்கிறான். வசனத்தை சரியா கேளு. உடனே நீ உன் ஊழியக்கார்ட்ட போயிடாது. உன் ஊழியக்கார பார்த்து அந்த பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் போகாதே. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இது சத்தியமா உண்மையா? ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா உனக்கு கள்ள உபதேசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது செபத்தில் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வைக்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறது மாத்திரம். அடிக்கடி நீர் பாய்க்கிறான்னு சொன்னார்
ஒருபோதும் உன்னை கைவிடாதபடி எல்லா நேரத்திலும் நீ விழுந்து போகும்போது, நீ உடைக்கப்படும் போது, நீ துவண்டு போகும்போது, வேதனைப்படும் போது, வியாதிப்படும் போது, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஒரு நெரிஞ்சல் முள்ளு உன்னை பாருங்க நெரிஞ்சல் முள்ளு எவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதை சொல்கிறாரு, அதையே உன்கிட்ட விட மாட்டேன்னு சொன்னால் பெரிய முள்ளை விட்டுருவாரா? ஒரு சின்ன பிரச்சனை கூட உனக்கு வராதுன்னு சொல்கிறவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட உன்னுடைய வாழ்க்கை வராதுன்னு சொல்கிறாரு. அப்படி வந்தா அதையே நான் சுட்டரித்து போடுவேன். ஏனென்று சொன்னால் தாயின் கருவத்தில் உருவாவதற்கு முன்பதாக, உலக தோற்றத்திற்கு முன்பதாக நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக இந்த காலவெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே என் பாளையத்தில் சுத்தம் இல்லை, ஆண்டவரே என் பாளையத்தில் அசுத்தம் இருக்கிறது. தெளிந்தபடி வசனத்தை கேட்கல, தெளிந்த ஆகாரத்தை நான் புசிக்கல, நல்ல ஆகாரத்தை புசிக்கல. ஆண்டவரே வாழ்க்கையில என் பாளையத்தில் அநேக கற்கள் இருக்குது ஆண்டவரே. போராமையின் கண் இருக்கிறது, வஞ்சகம் என்கிற கண் இருக்கிறது, அடுத்தவரை கெடுக்கிற கண் இருக்கிறது. எல்லாத்தையும் இப்பொழுது நான் பிடிங்கி அறிகிறேன் ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல சடங்களுக்கு பாரமாயிருந்த நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே. என் குடும்பத்தில் என் குடும்பத்தில் என் உறவினர்களுக்கு, என் பெற்றோருக்கு, என் நண்பர்களுக்கு ஆண்டவரே, என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஆண்டவரே, என் இனப்பெந்துகளுக்கு நான் வேதனையாக இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களை சொல்ல வேண்டாம். பாருங்க, நீங்க இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, எத்தனை பேருக்கு நீங்க வேதனையா இருந்திருப்பீங்க, எத்தனை பேருக்கு வேதனையா இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை இப்ப பெருக்கி போட்டேன்னா உனக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி உன்னை காப்பாற்றி உன்னை பாதுகாத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நெரிஞ்சல் முள்ளு கூட வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்று சொன்னால் அவர் உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தம், என் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஒரு மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியம், தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளினால் அங்கே அடித்து கிழித்தெடுத்தார்கள். சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது. எதற்காக என்று சொன்னால் உங்களை காப்பாற்றும்படியாக, என்னை காப்பாற்றும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக, அவரோடு கூட இணைந்து காணப்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருடைய கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாளையத்தில் ஆண்டவரே தேவையற்ற காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் பாளையத்தில் கர்த்தாவே அசுத்தமான காரியங்கள் இருக்கிறதாப்பா. எங்கள் பாளையத்தில் கர்த்தாவே சுத்தமான காரியங்கள் இல்லை. நாங்கள் தேவையற்ற இடத்துக்கு தேவையற்ற பிரச்சனைகள் நாங்களே ஆண்டவரை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். இப்பொழுது அதையெல்லாம் விட்டு உடைய பாதத்தில் வரும்போது சுத்தமாக வருகிறோம் ஆண்டவரே. மோசைக்கு அன்றைக்கு சொன்னீரே ஆண்டவரே, நீ இருக்கிற இடம் பரிசுத்த போய் பாதரட்சையை கழட்டி போடு என்று சொன்னீரே. இப்பொழுது நாங்கள் கழட்டி போடுகிறோம். இந்த காரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த கரத்தில் தாழ்த்தி ஏற்படுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கு நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த யாவற்றையும் மறவாதபடி எப்பொழுதும் அவருக்கு உண்மையாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்களும் இந்த வார்த்தையின்படி நடப்போம். நீங்களும் நடக்கணும், நானும் நடக்கணும். அப்படி நடக்கும்போது அவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் துக்கங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. வேறு யார்கிட்ட வைக்க வேண்டாம், வேறு யார்கிட்ட வைக்க வேண்டாம். உங்கள் கவலை வேதனை யார்கிட்ட வைக்க வேண்டாம். உங்கள் நண்பர்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் கணவன்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் மனைவிட்ட சொல்ல வேண்டாம். உங்கள் வேதனையை ஆண்டவர் கருத்தில் வைங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. வருகிற நாட்களில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்த்தி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.